சரி, இந்த சொர்க்கம் இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய 4 படைப்புகள் இருக்கிறது, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். இந்த 4ம் என்னுடையது அல்லாஹ் சொல்றார். என்கிற அல்லாஹ் சொல்றார், இந்த 4ம் என்னுடையது. முதலாவது என்ன? அஃபலா யன்துரூன இலல் இபில். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். எவ்வளவு அழகான உதாரணம். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம். எல்லோருக்கும் தெரியும், ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டுப்பால் குடிக்கலாம். மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டுப்பால் குடிக்கலாம், மாட்டில் வண்டில் கட்டலாம். 3. ஒட்டகம், ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம், ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம், ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம், ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம். முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம். ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ, தரையுடைய கப்பல் ஒட்டகம். சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட 30-40 நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம். அதுதான் வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான். ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து, ஒட்டகத்துடைய பால் மருந்து, ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து, முழுவதுமே மருந்துதான் சகோதரர்களே. படைத்தவன் சொல்கிறான், கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரும் மடத்தனமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் விடயம், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். இரண்டாவது, வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா? வானத்தை உயர்த்தியவன் யார்? வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா? வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்களே, வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ். ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ். இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான், வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த மலைகளை நட்டியது யார்? உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது. இந்த மலைகளை நட்டியவன் யார்? நான். இது மூணாவது என்னுடைய படைப்பு. நான்காவது, வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த பூமியை விரித்தவன் யார்? இந்த 4 படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு விளங்கும். இதற்கு படிக்க தேவையில்லை, இதற்கு BA MA PhD முடிக்க தேவையில்லை. ஒரு விவசாயி, ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர், பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், வானத்தை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், மலைகளை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், பூமியை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம். சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹ்வை அறியலாம். அதற்குத்தான் இந்த 4 உதாரணம். முதல் ஒட்டகம், இரண்டாவது மலைகள், மூன்றாவது வானம், நான்காவது பூமி. சகோதரர்களே, இதை படித்தாவது அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள்.